ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆர்விஸ் கலினரி எபிசோடில் நான் ஒரு ஸ்டால் போட்டிருந்தேன். அதோடைய சின்ன கிளிம்சஸ் மட்டும் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இந்த பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ் தான். இங்கே என்னோடய கிட்ஸோட ஸ்கூலில் யங் ஆண்டர்ப்ரனர் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு டே வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிஸ்னஸ் நாலேஜ் வேணும், இண்டிபெண்ட்டாக இப்போ இருந்தே எப்படி அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கான மோட்டிவ் தான் இந்த டே. நான் இன்னும் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணல, இருந்தாலும் என்னோடய கிட்ஸுக்காக நான் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதில் 3 டைப்பு, ஒன்று டெசிகேட்டட் கோகோனட் வச்சு, இன்னொன்று நட்ஸ் வச்சு, இன்னொன்று ப்ளெயினாக, இந்த மாதிரி ஒன்றுலேயே ஒரு பீஸ் வச்சு ஒரு பேக்கில் 3 பீஸ் அப்படிங்கிறது மாதிரி வச்சு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்லெச்சஸ் கேக்கு ரொம்ப குட்டி, சின்ன பாக்ஸ், இந்த ப்ரௌனி பாக்ஸில் வச்சுட்டு அதுக்குமே ஃபஸ்ட்டு டேவே ஸ்பாஞ்செலாம் ரெடி பண்ணிவிட்டு அதையும் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ப்ரௌனிஸ், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, அதுவுமே கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாமே கொஞ்சம் ரொம்பலாம் அதிகமாக கொடுத்துடல, கொஞ்சமாக பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ட்ரெஸ்லெச்சஸ்லேயே 3 ஃப்ளேவர் ரெடி பண்ணியிருந்தேன். ரோஸ் மில்க் ஃப்ளேவர், அதுக்கப்புறமா ரசமலாய், அதாவது பாதாம் அந்த ஃப்ளேவரில் ஒன்று, அதுக்கப்புறமா பிஸ்தா ஃப்ளேவரில் 3 ஃப்ளேவரில் ட்ரெஸ்லெச்சஸ் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் ப்ராஃபிட்லாம் பெருசாக நமக்கு எதுவும் கிடைக்காது. ஜஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விட்றோம். ஸ்கூலில் யார் கிட்ஸு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க தான் வாங்குவாங்கிறதுனால ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே ட்ரெஸ்லெச்சஸ்லாம் ஆக்சுவலாக இந்த ரேட் இல்லை. ஸோ ஓகே, ஒருவேளை ரீச் இருந்தது அப்படின்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாங்கிற ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கீ மைசூர் பாக்கும் கொஞ்சமாக ரெடி பண்ணி அதுவும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் டேவே ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி எடுத்து கொடுத்து விட்டாச்சு. உண்மையிலே ட்ரெஸ்லெச்சஸும் ப்ரௌனிஸும் ரொம்பவே ஒரு நல்ல ரிசீவ் இருந்தது அதுக்கு. ஸோ கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு சின்ன ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி வாங்கி அதில் ஸ்டஃப் பண்ணி உள்ளே கொடுத்துட்ருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்கு மட்டும் 2-3 பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா காலியாக எடுத்து வச்சுக்கிற மாதிரி. குக்கீஸுமே இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி இது ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் குக்கீஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. ப்ரௌனிஸ் அண்ட் ட்ரெஸ்லெச்சஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி பிவிசி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இது ப்ரௌனிஸ் இதில் போட்டு வச்சுருந்தேன், 375 ml நினைக்கிறேன். ஸோ இதில் ப்ரௌனிஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதை விட கொஞ்சம் சின்ன பாக்ஸில் ட்ரெஸ்லெச்சஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது 100 ml பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பேக்கிங் சப்ளைஸ்லேயும் கிடைக்கும். ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த அளவுக்கு ப்ராடக்ட் முக்கியமோ அந்த அளவுக்கு பேக்கேஜிங்கும் ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவும் நமக்கு கிடைக்காது. ஜஸ்ட்டு நம்மளுடைய பிராண்ட் இந்த மாதிரி இவங்க இது பண்ணுறாங்க, இந்த கேக் பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறதாவது நம்ம சரௌண்டிங்கில் தெரிய வரும். ஸோ இதுக்கு இந்த ஸ்டால்ஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஹிண்ட், ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பேக்கிங் ரிலேட்டடான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷால் மீட் அகைன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.